முன்னொரு காலத்தில் 3 உலகங்களும் அமைதியுடன் விளங்கின. தேவர்கள் தங்கள் கடமைகளை செய்து, யாகங்கள், பூஜைகள் அனைத்தும் செழித்து நடந்தன. ஆனால் ஒரு நாள் அதனை மாற்றி அமைக்க ஒருவன் தோன்றினான். சூரபத்மன் எனும் அசுரன். அவன் அசாதாரணமான வலிமையைக் கோரி பிரம்மனை வழிபட்டான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து அவனது தவத்தால் பிரம்மா முன் தோன்றினார். சூரபத்மா, நீ எதை விரும்புகிறாய் என்று பிரம்மா கேட்டார். அசுரன் தன் அகம்பாவத்தில் சொன்னான், என்னை யாராலும் அழிக்க முடியாது. தேவர்களும் மனிதர்களும் என்மேல் வலிமை செலுத்த முடியாது என்ற வரம் தாரும். பிரம்மா ஒரு நிபந்தனையுடன் அந்த வரத்தை அளித்தார். உன்னை அழிக்க ஒரு தெய்வம் பிறக்கும். அது சிவபெருமானின் ஆற்றல் வடிவமாக இருக்கும். சூரபத்மன் அதனை சிறுமையாக எண்ணி சிரித்தான். அவன் தன் வலிமையில் அகம்பாவம் கொண்டு உலகையே ஆட்சி செய்தான். அவனுடன் தன் சகோதரர்கள் தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் சேர்ந்து தேவர்களை பிடித்து அடிமைப்படுத்தினர். தேவர்களின் கோயில்கள் அழிக்கப்பட்டன, யாகங்கள் நிறுத்தப்பட்டன, மக்களின் நம்பிக்கை மங்கியது. அமரர்களின் தலைவர் இந்திரன் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். இவ்வுலகை காப்பாற்ற யாரும் இல்லை போல் தோன்றுகிறது என்றார். தேவர்கள் அனைத்தும் சேர்ந்து மலை மீது அமர்ந்த மகா சிவபெருமானிடம் சென்றனர். அவர்களது கண்ணீர் ஆற்ற முடியாததாக இருந்தது. பெருமாளே, சூரபத்மன் நாங்கள் செய்யும் யாகங்களை நிறுத்திவிட்டான். அவன் துன்பம் தாங்க முடியவில்லை. எங்களை காப்பாற்றுங்கள் என்று தேவர்கள் பிரார்த்தனை செய்தனர். அப்போது சிவபெருமான் கண்களைத் திறந்தார். அவரது கண்களில் ஒரு தீயின் ஜுவாலைகள் மின்னின. சிரித்தபடி அவர் கூறினார், பயப்படாதீர்கள். நான் உங்களுக்காக அருள் வடிவில் ஒருவனை அனுப்புவேன். அவன்தான் அசுரர்களின் ஆட்சியை முடித்து தர்மத்தை நிலைநிறுத்துவான் என்றார்.